ஐபிஎல் ட்ரேட் இது நிறைய பேருக்கு கொடுமையா அமைஞ்சு நிறைய ஃபேன்ஸ் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சில டீமுக்கு ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. முதல்ல நல்லதுலேருந்தே போவோமே, இந்த ஐபிஎல் ட்ரேடை பக்காவா பண்ணி முடிச்சது 2 டீம் தான். ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸோட ட்ரேடை பத்தி சொல்லணும்னா நம்மளோட வயிற்றுச்சலும் கொஞ்சம் வெளில வரும். அதனால முதல்ல மும்பை இந்தியன்ஸ்லேருந்து போவோம். ஒவ்வொரு ஐபிஎல் ஆக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி 5 கோடி எல்லா டீமுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது எல்லாருமே ஆக்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தலைவனுங்க ட்ரேட்லயே வச்சுட்டு இப்போ மொத்த டீமே செட் பண்ணிட்டு இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு வந்து ஜம்முன்னு மிச்சர் தின்ட்டு ஏசி காத்து வாங்கிட்டு போறாங்க. எதனாலனா எல்எஸ்ஜிக்கு அர்ஜுன் டெண்டுல்கரை கொடுத்துட்டு லார்ட் ஷார்துல் தாக்கூரை உள்ள தூக்கி போட்டாச்சு. அடுத்ததா ரூதர்ஃபோர்ட், இந்த ஜிடி படுபாவி பையன் இருக்கானே, சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தர் கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆனா இப்போ 2.6 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு ரூதர்ஃபோர்டை தூக்கி கொடுத்துட்டான். ஷார்துல் தாக்கூரையும் 2 கோடிக்கே வாங்கிட்டாங்க. அவனுங்கள்ட்ட இருக்கிற நல்ல பிளேயர்ஸ் எல்லாரும் ரீட்டைனிங் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேல என்ன, ஆக்ஷனுக்கு வந்து உக்காருவானுங்க. இந்த டிகாக் பேஸ் பிரைஸ்ல வந்தானா அவனை எடுத்து போட்டுருவானுங்க, இல்ல பேஸ்ட்ராவை எடுத்து போட்டுட்டு ஜம்முன்னு உக்காந்துட்டு போயிடுவாங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சஞ்சு சாம்சன் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன், நல்ல விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாரு. அவர் சிஎஸ்கேக்கு 18 கோடி கொடுத்தாங்க. பதிலுக்கு சிஎஸ்கே கிட்ட இருந்து ரவீந்திர ஜடேஜாவை 14 கோடிக்கும் சாம் கரனை 2.4 கோடிக்கும் வாங்கிட்டாங்க. அதாவது நம்மள மாதிரி அவங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்ப அந்த வைபவ் சூரியவன்சி பையன் போடுன்னு போட்டுட்டு இருக்கான். அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அவங்களுக்கு செட்டு. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல கேப்டன் போறாருன்னா உள்ள வரது யாருங்க, ரவீந்திர ஜடேஜா, ஒரு நல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டர். இது பத்தாதுன்னு டெல்லியிலேருந்து 1 கோடிக்கே தனவன் ஃபெரேரா வேற இறக்கி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு அந்த டீமே செட்டு ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாரையுமே பக்காவா செட் பண்ணி வச்சுட்டாங்க. அடே ராஜஸ்தான், செஞ்சு விட்டீங்க போங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஓகே, பெஸ்ட்டை பார்த்தாச்சு. அப்படியே ஒஸ்ட்டை பார்ப்போமா? முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி பார்த்தோன்னா, இது வந்து தலையெழுத்துன்னு சொல்கிறதா இல்லை சூழ்நிலைன்னு சொல்கிறதா இல்லை விதி அவ்வளோதான் மனசு தேத்திட்டு போகிறதான்னு தெரியலை. ஓகே, சிஎஸ்கேக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை தான். தோனி எத்தனை நாள் விளையாண்டே இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். நம்ம டீமுக்கு ஒரு ஜோஸ் பட்லர் மாதிரியோ இல்லை கேஎல் ராகுல் மாதிரியோ இல்லை ரிஷப் பண்ட் மாதிரியோ ஒரு கீப்பர் தோனிக்கு எடுத்து அமைஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த ட்ரேட் நிச்சயமாக நடந்திருக்காது. அது இல்லாததுனால தான் அவங்க இப்போ சஞ்சு சாம்சன் கிட்ட போயிருக்காங்க. இது கன்ஃபார்ம். ஆனால் இதுக்காக நாம கொடுத்த விலை தான் ரொம்ப பெருசு. ரவீந்திர ஜடேஜா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். அந்த ஃபைனல் பேட்டிங்னு மட்டும் இல்லைங்க, டக்குன்னு எந்த ட்ராக்காக இருந்தாலுமே 4 ஓவர் நச்சுன்னு போட்டு தர பவுலர். அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக அவரோட ஃபீல்டிங் தான். அவர் கையில் பந்து போனாலே 2 ரன் ஓடுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நாம் இப்போ விட்டுருக்கோம் இந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்காக. ஆனால் எனக்குள்ளே உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரவீந்திர ஜடேஜாவும் அவங்க 14 கோடிக்கே வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம சாம்சனை 18 கோடி கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு 4 கோடி குறைச்சிருந்தா ஆக்ஷனில் இன்னும் நல்ல பிளேயருக்கு போயிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்போ இவ்வளோ பெரிய முடிவை சிஎஸ்கே எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்காக. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, நம்ம கிட்ட 5 கப்பு இருக்கு, மித்த டீம்ல இன்னிலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சா கூட குறைஞ்சது நம்ம கிட்ட வர 4 வருஷமாவது ஆயிடும். அதனால கப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜடேஜா ஒரு எமோஷன் சிஎஸ்கேக்கு, அவர் ஏன் விடுறீங்கன்னு தான் கேட்டுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கிற வைத்தறிச்ச பத்தாதுன்னு ஜடேஜா வாங்கினதுலேருந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட அட்மின் இருக்கானே ரீல்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அதுல இருக்கிறதுல கொடுமையா எனக்கு தெரிஞ்ச ரீல்ஸ் இதுதான். அடுத்து ஒரு ஒஸ்ட் ட்ரேட்னா எஸ்ஆர்ஹெச் பண்ண ட்ரேட் தான். ஐயா எஸ்ஆர்ஹெச், நீங்க பேட்டிங்ல கடப்பாறையா சொரிய வச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு தரமான பவுலரான முகமது ஷமியை நீங்க எல்எஸ்ஜிக்கு 10 கோடிக்கு தூக்கி கொடுத்தாச்சு. எல்எஸ்ஜி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நான் கூட நினைச்சேன் ஷர்துல் தாக்கூரை விடுறாங்க, பதிலுக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் எடுக்கிறாங்க என்னடான்னு நினைச்சேன். ஆனா தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஷமியை தூக்கிட்டாங்க. அடுத்து இந்த ட்ரேட் அப்டேட்டா பார்க்கணும்னா, நிதிஷ் ராணா ஹோம் பாய் டெல்லிக்கு 4 கோடிக்கு போயிட்டாரு. அடுத்து மயாங்க் மார்க்கண்டே, ஐயா இவரை விட்டுட்டேனே, மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறவங்க பத்தாதுன்னு மயாங்க் மார்க்கண்டே வேற கேகேஆர்லேருந்து அலேக்கா தூக்கி கொண்டாந்து வச்சிருக்காங்க. ட்ரேட்ல எல்லாம் முடிஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த ஐபிஎல் ஆக்ஷன் கொஞ்சம் சப்பையாக தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கே பெரிய பிளேயர்ஸாகவே இருக்கிறது கேமரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், டேவிட் மில்லர், ரசல், வெங்கடேஷ் ஐயர் இவங்களாம் தான் இருக்காங்க. அதனால இந்த ஆக்ஷன் கொஞ்சம் போராக தான் இருக்க போகுது. இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டீம் ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.